ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அடிக்கடி தளர்ந்து போய் விடுகிறோம். மனதளவில் உடல் அளவில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் உன் கைகளை தளர விடாதே என்று நமக்கு சொல்லுகிறார். பிசாசின் தந்திரங்களில் ஒன்று நம்மை சோர்வடைய செய்வது, நம்முடைய ஓட்டத்தை தடுப்பது, எதையும் செய்ய விடாமல் நம்மை முடக்குவது. அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மனதளவில் தளர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லும் போது தளர்ந்த கைகள் திடப்படுத்தப்படும், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்படும். ஏதோ ஒரு காரியம் நீங்கள் நினைத்தபடி நடக்கவில்லை என்று மனம் சோர்ந்து போய்விட்டீர்களா? ஏதோ ஒரு தோல்வி உங்களை மிகவும் பாதித்து விட்டதா? உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லையா? பயப்படாதீர்கள். இன்னும் எதுவும் முடிந்து போகவில்லை. உங்களுக்கான நேரம் வந்திருக்கிறது. இப்பொழுது தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் முடிவிலே நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் கைகள் அசந்து போயிற்று. இங்கே அமலேக்கியரோடு யோசுவா தலைமையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே மலை உச்சியில் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறார். நேரம் ஆக ஆக அவருடைய கைகள் தளர ஆரம்பிக்கிறது. அவர் உயர்த்தி பிடித்திருந்த தேவனுடைய கோல் கீழே வருகிறது. அவருடைய கை கீழே தாழ வரும்போது அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறார்கள். இதை பார்த்த ஆரோனும் ஊரும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் மோசையின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். இப்பொழுது மோசையின் கை ஒரே நிலையாக இருக்கிறது. யோசுவா அமலேக்கியரை முறியடிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் தான். நம்முடைய கைகள் தளர்ந்து போவது சகஜம்தான். ஜெபிக்க முடியாமல் போவது, வேதத்தை வாசிக்காமல் இருப்பது, உபவாசிக்க முடியாமல் போவது, ஆலய ஆராதனைகளில் பங்கெடுக்காமல் போவது, இவையெல்லாம் நாம் தளர்ந்து போய் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இந்த நிலைமை தொடருமானால் அங்கே அமலேக்கு மேற்கொள்ள ஆரம்பித்தது போல பிசாசு மெல்ல மெல்ல நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவான். நான் விழமாட்டேன், கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் விழுந்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆரோனும் ஊரும் சுதாரித்துக் கொண்டது போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சுதாரித்துக் கொள்ளுங்கள். மோசையின் கைகள் ஒரே நிலையாய் உயர்ந்திருந்தது போல உங்களுடைய கைகள் ஒரே நிலையாய் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கும் போது எதிரியை எளிதாக வென்றுவிடலாம். ஒருவர் சோர்ந்திருக்கும் போது மற்றவர் அவரை தாங்கி பிடிக்க வேண்டும். இப்படி நாம் குழுவாக, குடும்பமாக, சபையாக இணைந்து செயல்படும் போது ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி,
ஆரோனும் ஊரும் யாருடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள்? ஏ யோசுவா, பி மோசே, சி காலேப், டி பாராக். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷினரிமார்களுக்கு அங்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.